விளிம்பு நிலை மக்களின் குடியிருப்புகளை குடிநீர், தெருவிளக்கு, ஆறுகால், மயானம் உள்ளிட்ட எவ்வித அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுக்காமல் தவிர்த்து வருவதை கண்டித்து டாக்டர் ஐயா அவர்கள் 2-3 மாதங்களுக்கு முன்பதாகவே மாவட்ட ஆட்சியரிடமும் தமிழக அரசிடமும் கோரிக்கை வைத்தும் இன்னும் பல பகுதிகளில் இன்னும் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் அலட்சியம் காட்டி வருவதை கண்டித்து தலைவர்கள் தலைமையிலே இன்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கின்றது. கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கி ஐயா அவர்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி தருவார்கள். ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் டாக்டர் ஐயா தலைமையிலே இது போராட்டம், புதிய தமிழ்நாட்டின் போராட்டம், டாக்டர் ஐயா தலைமையிலே போராட்டம், இது போராட்டம், தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, வஞ்சிக்காதே, 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 தேவேந்திர ஊழ சமூகத்தை வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே, தெரியலையா, 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 அடிப்படை பிரச்சனைகள், அடிப்படை பிரச்சனைகள் திமுக அரசுக்கு தெரியலையா, திமுக அரசுக்கு தெரியலையா, புறக்கணிக்காதே, 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 தேவேந்திர ஊழ மக்களை, தேவேந்திர ஊழ மக்களை, தேவேந்திர ஊழ கிராமங்களை, தேவேந்திர ஊழ கிராமங்களை திட்டமிட்டு புறக்கணிக்காதே, திட்டமிட்டு புறக்கணிக்காதே, 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 தேவேந்திர ஊழ கிராமங்களை, தேவேந்திர ஊழ கிராமங்களை திமுக அரசு, திமுக அரசு திட்டமிட்டு புறக்கணிக்காதே, திட்டமிட்டு புறக்கணிக்காதே, நெல்லை மாநகராட்சியில், நெல்லை மாநகராட்சியில் தேவேந்திரர்கள் வசிக்கின்ற, தேவேந்திரர்கள் வசிக்கின்ற பகுதிகளில் பாதாளை சாக்கடை திட்டம், பாதாளை சாக்கடை திட்டம், பாதாளை சாக்கடை திட்டம், பாதாளை சாக்கடை திட்டம் என்னாச்சு, 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 மாநகராட்சி ஆணையாளரே, மாநகராட்சி ஆணையாளரே, பாதாளை சாக்கடை திட்டம், பாதாளை சாக்கடை திட்டம் என்னாச்சு, 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 பாப்பாக்குடி ஒன்றியம், பாப்பாக்குடி ஒன்றியம் ரஸ்தா ஊரிலே, ரஸ்தா ஊரிலே 50 பேருக்கு, 50 பேருக்கு அரசு கொடுத்த பட்டம், அரசு கொடுத்த பட்டம் அனைவருக்கும் கிடைக்கலையே, அனைவருக்கும் கிடைக்கலையே, அரசே நடவடிக்கை எடு, அரசே நடவடிக்கை எடு, திமுக அரசு, திமுக அரசு, ஸ்டாலின் அரசு, ஸ்டாலின் அரசு என்னாச்சு, 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 விடிய ஆட்சி என்னாச்சு, ஆட்சி என்னாச்சு, கோபால சமுத்திரம், கோபால சமுத்திரம் பேரூராட்சியில், பேரூராட்சியில் பள்ளி செல்லும் பெண் குழந்தைகள், பள்ளி செல்லும் பெண் குழந்தைகள் பயமின்றி படிக்க செல்ல, பயமின்றி படிக்க செல்ல பண்ணை வெங்கட்ராம் ஐயர், பண்ணை வெங்கட்ராம் ஐயர் மேல்நிலை பள்ளியிலே, மேல்நிலை பள்ளியிலே பாரபட்சம், 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 பாரபட்சம் காட்டப்படுது, 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 நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, கிடைக்கலையே, 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 100 நாள் வேலை திட்டம், 100 நாள் வேலை திட்டம் தேவேந்திர ஊழ கிராமங்களுக்கு, தேவேந்திர ஊழ கிராமங்களுக்கு முழுமையாக கிடைக்கலையே, முழுமையாக கிடைக்கலையே, உடையோட நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, தெரியலையா, 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 ஆனூர் ஒன்றியத்தில், ஆனூர்
இல்லாமல் பஸ் வசதி இல்லாமல் கடும் சிரமம் தெரியலையா அழகிய பாண்டியபுரத்திலே அரசு மதுபானம் அனைத்து நேரத்திலும் அநியாயமாக விற்பது அரசுக்கு தெரியலையா சுத்தமல்லி பகுதியிலே சாக்கடை வசதி சரியில்லை பெண்களுக்கு கழிப்பிடம் பெரும்பாலும் இல்லை கழிப்பிடம் இருக்கிறது தண்ணீர் இல்லையே முக்கூடல் நகரிலே பெருவிளக்கு எரியலே சால வசதி தரவில்லை பேருந்து வசதி இல்லை பள்ளி செல்ல முடியல வேலைக்கு செல்லுகின்ற மக்களுக்கு வசதி இல்லை பேருந்து வசதி இல்லை கொக்கரகுளம் பகுதியிலே 200 ஏக்கர் விவசாயிகளும் முள்முளைத்து கிடக்குது விவசாயம் செய்ய முடியல வேளாண் குடிமக்கள் நாங்கள் வேளாண் குடிமக்கள் தேவேந்திர குல மக்கள் வேளாண் குடிமக்கள் எங்களின் வாழ்வாதாரத்தை அழிக்காதே எங்களின் வாழ்வாதாரத்தை அழிக்காதே திமுக அரசு ஸ்டாலின் அரசு தேவேந்திர குல வேளாண் மக்களை புறக்கணிக்காதே மக்கள் நகர் என்ற பெயரை சீவலப்பேரி காலனி என்று சிறு பிள்ளை தனமாக மாற்றி அமைக்கும் ஊராட்சி நிர்வாகமே திருந்திக்கோள் சீவலப்பேரி காலனி அல்ல பொட்டல் நகர் தமிழக அரசு மறக்காதே மன்னார் கோவில் கிராமத்தில் 1000 குடும்ப அட்டைகள் வைத்திருக்கும் மக்களுக்கு நியாய விலை கடை இல்லை அமைத்துக் கொடு உடனடியாக அமைத்துக் கொடு 1000 மக்கள் இருந்தோம் 1000 குடும்ப அட்டைகள் இருந்தோம் நியாய விலை கடை இல்லை தெரியாதா மாவட்ட நிர்வாகமே மாவட்ட ஆட்சியரே தெரியாதா அம்பை ஒன்றியத்தில் ஏரம்மாள்புரம் கிராமத்தில் 5 கிலோமீட்டர் அலைந்து செல்லும் மக்களுக்கு சாலை வசதி செய்து கொடு உடனடியாக செய்து கொடு அம்பை பகுதியிலே அப்பாவி மக்களுக்கு அம்பை பகுதியிலே அப்பாவி மக்களுக்கு ஏகப்பட்ட கொடுமையை மூடி மறைக்கும் ஊடகங்கள் மீது நடவடிக்கை வெல்லட்டும் புதிய தமிழகம் வெல்லட்டும் தெற்கு வாய்க்குளம் கிராமத்தில் பஸ் வசதி இல்லை குடிநீர் வசதி விடுவதில்லை பாரபட்சம் காட்டும் நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடு பட்டா கொடுக்க மறுக்கின்ற வட்டாட்சியரே நடவடிக்கை எடுத்து பட்டா கொடு கிராமத்திற்கு கிராமத்திற்கு குடிநீர் சரிவர விடுவதில்லை பஸ் வசதி இல்லை
கிருஷ்ணாபுரம் கிராமத்தில் இடுகாட்டு பாதையில் சாலை வேண்டும் ரேஷன் கடை இடியும் நிலையை எப்போது இடியும் என்று உள்ள நிலையை புதுப்பித்தா மேற்கு பிதவில் பாலம் சரியில்லை மருதம் நகர் மேற்கு தெருவில் பாலம் சரியில்லை இப்படியே சொல்லிக்கொண்டு எத்தனையோ சொல்லலாம் தேவேந்திர ஊழ வேளாளர் கிராமம் புறக்கணிக்கப்படுகிறது தமிழக அரசு கண்டிக்கின்றோம் டாக்டர் ஐயா தலைமையிலே புதிய தமிழகம் கண்டிக்கிறது வெல்லட்டும் போராட்டம் வெல்லட்டும் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் புதிய தமிழகத்தின் ஆர்ப்பாட்டம் புதிய தமிழகத்தின் ஆர்ப்பாட்டம் செய்து கொடு தேவேந்திர குல மக்களுக்கு அடிப்படை வசதிகளை உடனடியாக செய்து கொடு போக்குவரத்து வசதிகளை பொறுப்போடு செய்து கொடு குடிநீர் வசதிகளை குறைவின்றி செய்து கொடு கழிப்பிட வசதிகளை காலம் தாழ்த்தாமல் செய்து கொடு கண்டிப்பாக செய்து கொடு சாலை வசதிகளை சத்தமின்றி செய்து கொடு மின்சாரம் தெருவிளக்கு வசதிகளை செய்து கொடு காட்டாதே பாரபட்சம் காட்டாதே தேவேந்திர ஊழ மக்கள் மீது திமுக அரசு திட்டமிட்டு பாரபட்சம் காட்டாதே எச்சரிக்கை செய்கின்றோம் திருத்திக்கோள் தேவேந்திர குல கிராமங்களை தமிழகமெங்கும் புறக்கணிக்காதே திமுக அரசே திருத்திக்கோள் திருத்திக் கொள்ளவில்லை என்றால் திருத்தி காட்டுவோம் காட்டாதே பாரபட்சம் காட்டாதே 2026 சட்டமன்ற தேர்தலிலே தேவேந்திர குல மக்கள் எல்லாம் புதிய தமிழகம் தலைவர் தலைமை டாக்டர் ஐயா தலைமையிலே தீர்க்கமாக முடிவெடுத்து திமுகவுக்கு பாடம் நடத்துவோம் நியாய விலை கடைகளை நியாயமாக செய்திட முதியோர் பெரியவர்களுக்கு பெண்களுக்கு பெரியவர்களுக்கு அரசின் சலுகைகளை அப்படியே செய்து கொடு விடமாட்டோம் அடிப்படை வசதிகளை அனைத்தையும் செய்திடாமல் புதிய தமிழகம் நாங்கள் திமுக அரசை விடமாட்டோம் செய்து தராவிட்டால் தேர்தல் நேரத்திலே தேவேந்திரர் வாழும் கிராமத்திலே திமுகவை விடமாட்டோம் ஒருபோதும் விடமாட்டோம் எச்சரிக்கை
எச்சரிக்கை செய்கின்றோம். எச்சரிக்கை 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 செய்கின்றோம். எச்சரிக்கை செய்கின்றோம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். புதிய தமிழகத்தின் ஆர்ப்பாட்டம். புதிய தமிழகத்தின் ஆர்ப்பாட்டம். போராட்டம் இது போராட்டம். போராட்டம் இது போராட்டம். மக்களுக்கான போராட்டம். மக்களுக்கான போராட்டம். டாக்டர் ஐயா தலைமையிலே. டாக்டர் ஐயா தலைமையிலே. மனித உரிமை போராளி. மனித உரிமை போராளி. மண் உரிமை போராளி. மண் உரிமை போராளி. ஆள் உரிமை போராளி. ஆள் உரிமை போராளி. டாக்டர் ஐயா தலைமையிலே. டாக்டர் ஐயா தலைமையிலே. போராட்டம் இது போராட்டம். போராட்டம் இது போராட்டம். தேவேந்திர உள்ள வேளாளர்கள். தேவேந்திர உள்ள வேளாளர்கள். வசிக்கும் பகுதிகள். வசிக்கும் பகுதிகள். அடிப்படை வசதிகள் கூட. அடிப்படை வசதிகள் கூட. இல்லையே 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 இல்லையே. சாலை போட்டு 6 மாதத்தில். சாலை போட்டு 6 மாதத்தில். சாலையே காணோமே. சாலையே காணவில்லை. திராவிடம் என்ற பெயரிலே. திராவிடம் என்ற பெயரிலே. திருட்டுத்தானே நடக்குது. திருட்டுத்தானே நடக்குது. தேவேந்திர உள்ள வேளாளர். தேவேந்திர உள்ள வேளாளர். சமுதாய மக்கள் வசிக்கும் பகுதியில். சமுதாய மக்கள் வசிக்கும் பகுதியில். திட்டமிட்டு புறக்கணிக்கும். திட்டமிட்டு புறக்கணிக்கும். அடிப்படை தேவைகளை. அடிப்படை தேவைகளை. நிறைவேற்றாமல் நிறைவேற்றாமல். நிறைவேற்றாமல் நிறைவேற்றாமல். திட்டமிட்டு புறக்கணிக்கும். திட்டமிட்டு புறக்கணிக்கும். மாவட்ட நிர்வாகத்தை. மாவட்ட நிர்வாகத்தை. கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். தமிழக அரசை. தமிழக அரசை. ஸ்டாலின் அரசை. ஸ்டாலின் அரசை. கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். திட்டமிட்டு புறக்கணிக்கும். திட்டமிட்டு புறக்கணிக்கும். திமுக அரசை கண்டிக்கின்றோம். திமுக அரசை கண்டிக்கின்றோம். வெள்ளட்டும் 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 வெள்ளட்டும். போராட்டம் வெள்ளட்டும். போராட்டம் வெள்ளட்டும். புதிய தமிழகம் வெள்ளட்டும். புதிய தமிழகம் வெள்ளட்டும். வாழ்க வாழ்க வாழ்கவே. வாழ்க வாழ்க வாழ்கவே. டாக்டர் ஐயா வாழ்கவே. டாக்டர் ஐயா வாழ்கவே. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். புதிய தமிழகத்தின் ஆர்ப்பாட்டம். புதிய தமிழகத்தின் ஆர்ப்பாட்டம். போராட்டம் இது போராட்டம். போராட்டம் இது போராட்டம். போராட்டம் இது போராட்டம். போராட்டம் இது போராட்டம். பொதுமக்களுக்கான போராட்டம். பொதுமக்களுக்கான போராட்டம். தேவேந்திர உள்ள வேளாளர். தேவேந்திர உள்ள வேளாளர். மக்களுக்கான போராட்டம். மக்களுக்கான போராட்டம். விளிம்பு நிலை மக்களுக்கான. விளிம்பு நிலை மக்களுக்கான போராட்டம் இது போராட்டம். போராட்டம் இது போராட்டம். குடிநீர் வசதி. குடிநீர் வசதி. மின் வசதி. சாலை வசதி. மின் வசதி. சாலை வசதி. சாக்கடை வசதி. சாக்கடை வசதி உட்பட்டு. சாக்கடை வசதி உட்பட்டு. அடிப்படை தேவைக்கு கூட. அடிப்படை தேவைக்கு கூட. ஆர்ப்பாட்டம் தேவைப்படுது. ஆர்ப்பாட்டம் தேவைப்படுது. அடிப்படை தேவைக்கு கூட. அடிப்படை தேவைக்கு கூட. ஆர்ப்பாட்டம் தேவைப்படுது. இது அநியாயம். அநியாயம் இது அநியாயம். திமுக அரசை கண்டிக்கின்றோம். திமுக அரசை கண்டிக்கின்றோம். ஆட்சியா 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 ஆட்சியா. மக்களுக்கான ஆட்சியா. மக்களுக்கான ஆட்சியா. மாவட்ட ஆட்சியரே. மாவட்ட ஆட்சியரே. மாநகராட்சி ஆணையரே. மாநகராட்சி ஆணையரே. தமிழக அரசு. தமிழக அரசு. தமிழக அரசு. தமிழக அரசு. அடிப்படை வசதிகளை. அடிப்படை வசதிகளை செய்து கொடு செய்து கொடு செய்து கொடு செய்து கொடு. கருவை பகுதியிலே. கருவை பகுதியிலே மின் விளக்கு எரியவில்லை. மின் விளக்கு எரியவில்லை. மின் விளக்கு எரியவில்லை. மின் விளக்கு எரியவில்லை. ரோடு வசதி இல்லை. ரோடு வசதி இல்லை. குடி தண்ணீர் வசதி இல்லை. குடி தண்ணீர் வசதி இல்லை. வீடு இல்லை. வீடு இல்லை. வீடு இல்லை. வீடு இல்லை. லோன் வீடு கட்டித்தரல. லோன் வீடு கட்டித்தரல. வீட்டுமான பட்டா இல்லை. வீட்டுமான பட்டா இல்லை. ஆதரவற்ற பெண்களுக்கு. ஆதரவற்ற பெண்களுக்கு. விதவைகளுக்கு. விதவைகளுக்கு. அரசு வேலை இல்லை. அரசு வேலை இல்லை. 100 நாள் கருவை பகுதியே. கருவை பகுதியில் அடிப்படை வசதிகள். அடிப்படை வசதிகள் ஒன்றுமே இல்லை என்றால். ஒன்றுமே இல்லை என்றால் அநியாயம் இல்லையா? அநியாயம் இல்லையா? அநியாயம் இல்லையா? அநியாயம் இல்லையா? தமிழக அரசு. தமிழக அரசு நடவடிக்கை எடு. நடவடிக்கை எடு. நடவடிக்கை எடு. நடவடிக்கை எடு. ஆட்சியோ ஆட்சியோ
ஆட்சியா இது ஆட்சியா? மக்களுக்கான ஆட்சியா? மக்களுக்கான ஆட்சியா? மாவட்ட ஆட்சியரே, மாவட்ட ஆட்சியரே, மாநகராட்சி ஆணையரே, மாநகராட்சி ஆணையரே, தமிழக அரசு, 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 கண்டிக்கின்றோம், 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 கண்டிக்கின்றோம். விக்கிரமசிங்கபுரம் கிராமத்தில், விக்கிரமசிங்கபுரம் கிராமத்தில் 4வது வார்டு 5வது வார்டு 4வது வார்டு 5வது வார்டு சாக்கடை வசதி இல்லை, சாக்கடை வசதி இல்லை, சாலை பணி ஏதுமில்லை, சாலை பணி ஏதும் இல்லை, தெருவிளக்கு எரியவில்லை, தெருவிளக்கு எரியவில்லை, தண்ணீர் பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனை, அடிப்படை வசதிகள், அடிப்படை வசதிகள் ஏதுமில்லை, 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 ஏதுமில்லை. ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம், போராட்டம், இது போராட்டம். பிடிக்க மாட்டா அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊராட்சிகள், பேரூராட்சி, நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சியில் மிக மிக அடிப்படை தேவைகளான குடிநீர் வசதி, வாரிகால் வசதிகள், மயான வசதிகள், அதேபோல போக்குவரத்து வசதி உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகள் செய்தர வேண்டிய கடமைகளை குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் நான் சுற்றுப்பிரயாணம் மேற்கொண்ட பொழுது நம்முடைய மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் திட்டமிட்டு இதுபோன்ற அடிப்படை வசதிகள் எதுவரை செய்து வராதவை கவனிக்கப்பட்டதால் தமிழ்நாடு அரசினுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில், மத்திய அரசினுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் அரசியல் உள்நோக்கத்தோடும் சாலை உள்நோக்கங்களோடும் தமிழகத்தில் பெரும்பாலும் வாழ்கின்ற ஜனத்தொகையில முதன்மையாக இருக்கக்கூடிய தேவையாளர்களுக்குள் வாழக்கூடிய குடியிருப்புகள் அனைத்தையும் திட்டமிட்டு புறக்கணித்திருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர்கள், அவர்களுக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற செயலாளர்கள், அதே போல பேரூராட்சியினுடைய தலைவர்கள், அவர்களுக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய பேரூராட்சி நிர்வாகம், நகரமன்ற தலைவர்கள், அவர்களுக்கு துணையாக இருக்கின்ற நகர்மன்ற நிர்வாகம், அதே போல மாநகர மேயர் மற்றும் அவர்களுக்கு துணையாக இருக்கின்ற கவுன்சிலர்கள் மற்றும் மாநகராட்சி ஆணையர்கள் மற்றும் உதவி ஆணையர்கள், இதுபோன்று பல்வேறு துறையை சார்ந்த மக்கள் மற்றும் ஆந்திராவர்கள், அருந்தையர்கள் மற்றும் சில விளிம்புநிலை மக்கள் வாழக்கூடிய அனைத்து பகுதிகளையும் புறக்கணித்திருக்கிறார். முதல் முறையாக திருநெல்வேலி மாவட்டத்தில் மானூர் ஒன்றியத்திலே, அதுக்கு பிறகு நான்குநேரி ஒன்றியத்திலே, அதுக்கு பிறகு பாளையங்கோட்டை, அம்பாசமுத்திரம், பாப்பாக்குடி என்று அதே போல ஆலங்குளம் உள்ளிட்ட பல பகுதிகளிலே சுற்றுப்பிரயாணம் கடந்த 10-15 தினங்களுக்கு முன்பு திருநெல்வேலியினுடைய மாநகரத்தினுடைய முக்கியமான பகுதிகள் என அனைத்து பகுதிகளுக்கும் சுற்றுப்பிரயாணம் செய்து அந்த பகுதியில் கூடிய மக்களுடைய குறைகளை நேரடியாக கண்ட பிறகும், அதே போல
அந்த மக்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைமைகளையும் கண்ட பிறகுதான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அதுவும் குறிப்பாக 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 4.5 ஆண்டு காலத்தில் உள்ளாட்சியினுடைய எந்த நிதியும் தேவேந்திரோட மக்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு செலவிடப்படவில்லை. ஒரு கிராமத்தினுடைய தெரு பேவர் பிளாக் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த சிமெண்ட் சாலைகள் அங்கே 4 சமுதாயங்கள் இருந்தால் 3 சமுதாய மக்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த மக்கள் வாழக்கூடிய பகுதி தோன்றுகின்ற போது அங்கே மற்றவர்களுக்கு தார் சாலை, இவர்களுக்கு மண் சாலை ஆரம்பித்து விடுகிறது. குடிநீரிலே பாரபட்சம் காட்டப்படுகிறது. ஒரு பகுதிக்கு உப்பு நீர், இன்னொரு பகுதிக்கு நல்ல நீர். நெல்லை மாநகரத்தினுடைய முக்கியமான பகுதிகளே கொட்டும் மலையிலே கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு சுற்றுப்பிரயாணம் கக்க நகர், ஆஞ்சநேய நகர் போன்ற பகுதிகளை செல்லுகின்ற பொழுது பெண்களுக்கான கழிப்பிட வசதிகள் கட்டப்பட்டு ஏறக்குறைய 1 வருடம் ஆகிவிட்டது. ஆனால் அதிகாரிகளால் அதை கூட திறந்து வர முடியவில்லை. அவர்களுக்கான அந்த கழிப்பிட வசதிகளை பயன்படுத்துவதற்கு குடிநீர் அங்கே தண்ணீர் வசதி ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். அது ஏற்பாடு செய்யப்பட்டது. நெல்லை மாநகரத்திலே பல கோடிக்கணக்கான ரூபாய்க்கு ஒரு ஆண்டுக்கு பட்ஜெட் போடப்படுகிறது. பல சமுதாய மக்கள் வாழ்ந்து வருகிறார். ஆனால் ஏன் இந்த மக்கள் வாழக்கூடிய பகுதிகளிலே மட்டும் இந்த அடிப்படை வசதிகளை செய்து தருவதற்கு இந்த ஆளுங்கட்சியினுடைய மேயர்கள், கவுன்சிலர்கள், அவருக்கு ஜால்ரா போட்டுக் கொண்டிருக்கூடிய அதிகாரிகள் இப்படி பாரபட்சம் காட்டுகிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. இங்கே அதே போல ஊராட்சிகளிலே, ஒன்றியங்களிலே மிகவும் இன்னும் கூடுதலான பாகுபாடை பார்க்கிறோம். இந்த மக்கள் வாழக்கூடிய 10 வருடங்களுக்கு 15 வருடங்களுக்கு முன்பு சில சாதிய மோதல்கள், ஒருவர் தாக்கிக் கொள்ளக்கூடிய நிலைமை ஏற்பட்டால் அதை பயன்படுத்திக் கொண்டு அந்த கிராமத்திற்கே போக்குவரத்தை இயக்குவதில்லை. 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் சென்றுதான் குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல வேண்டிய அவநிலை இருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்திலே அவருடைய கிராமத்திலே பணி செய்வதற்கு உண்டான தொழிற்சாலைகள் எதுவும் கிடையாது. ஒரு கிராமத்திலிருந்து இன்னொரு நகரப்புறத்திற்கு சென்றுதான் பணி செய்யக்கூடிய நிலைமை கூட பல பேருக்கு இருக்கிறது. ஆனால் போக்குவரத்து வசதி இல்லாமல் இவர்களால் எங்கே எப்படி செல்ல முடியும்? பல கிராமங்களிலே பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு காலை 6 மணி 6:30 மணிக்கு அந்த கிராமத்துக்கு பேருந்து வருகிறது. மீண்டும் 6:30 மணிக்கு வந்த பிறகு மாலை 6:30 மணிக்கு தான் பேருந்து வருகிறது. 6:30 மணிக்கு ஒரு குழந்தையை பள்ளிக்கு அனுப்பிட்டு விட்டு அடுத்த மாலை 6:30 மணிக்கு வந்தால் அந்த குழந்தையால் மீண்டும் வீட்டிலே படிக்க முடியுமா? வீட்டு பாடத்தை எழுத முடியுமா? படிக்க முடியுமா? அவர்கள் எப்படி பள்ளியிலே சிறந்த மாணவர்களாக விளங்க முடியும்? இதையெல்லாம் இந்த அரசுக்கு ஏன் தெரியாமல் போயிருக்கிறது, தெரியாமல் செய்யப்பட்டிருக்கிறது. நான் தருவை என்கிறது திருநெல்வேலியிலிருந்து 5-6 கிலோமீட்டருக்கு அப்பால் தருவை, அதே மாதிரி சுத்தமல்லி, கோபால சமுத்திரம் போன்ற கிராமங்கள், அந்த கிராமங்கள் எல்லாம் பல 10-12 வருடங்களாக பல்வேறு விதமான சாதிய மோதலுக்கு ஆள்பட்ட கிராமங்கள். எந்த கிராமம் இது போல பாதிப்புக்கு ஆளாகிறதோ அந்த கிராமங்களுக்கு தான் நல்ல குடிநீர் வசதி ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். ஆனால் அந்த ஊராட்சிகளிலே ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கக்கூடியவர்கள் 10 குடும்பம் இருந்தாலும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மனோர்மையாக இருக்கக்கூடியவர்கள் நான் உங்கள் பகுதிக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட சாதி வரி விதிப்பவர்களை, சாதிய மனப்பான்மையோடு அணுகக்கூடியவர்களை காவல்துறையே நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது என்பதுதான் ஒரு முக்கியமான கேள்வி. இங்கே வெறும் ஆர்ப்பாட்டத்தை செய்துவிட்டு நாங்கள் கலந்து போவதற்காக வரவில்லை. மாவட்ட நிர்வாகம் உடனடியாக ஆய்வை மேற்கொண்டு திருநெல்வேலி மாநகராட்சியினுடைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் தேவேந்திர மக்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ, ஆதிராவிட மக்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ, அருந்ததிய மக்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ, அதே மாதிரி ஊராட்சி ஒன்றிய பகுதியில் எங்கெல்லாம்
கிராமங்களிலே வாழ்கிறார்கள் அந்த பகுதியிலே அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படாமல் இருந்தார். அந்த மக்களுடைய பகுதிகளிலே எந்த விதமான வளர்ச்சி பணிகளும் மேற்கொள்ளப்படாமல் இருந்தால் அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஊராட்சி மன்றம் கலைக்கப்பட்டிருந்தாலும் கூட கடந்த 4 ஆண்டு காலம் பதவியில் இருந்தவர்கள் மத்திய மாநில அரசுடைய நிதியை பயன்படுத்தியவர்கள் அவர்கள். எனவே வெறும் பட்டியலில் இருக்கக்கூடிய மக்களை வார்த்தையால பேசினால் மட்டும் வழக்கு கிடையாது. அந்த மக்களுக்கு உண்டான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் கூட 1989ஆம் ஆண்டு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பேசுவதற்கும் இந்த சட்டத்திலே இது நாடா காடா? ஒரு வருடத்துக்கு 3 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் போடுகிறார்கள். ஒவ்வொரு பேராட்சிக்கும் ஒவ்வொரு ஊராட்சிக்கும் ஒன்றியத்திற்கும் தலைமை இவ்வளவு, ஒவ்வொரு குடிமகனுக்கும் இவ்வளவு என்றுதான் நிதி ஒதுக்கப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் ஒரு கிராமத்தில் 4, 5, 3, 7 சமுதாயங்கள் இருக்கிற போது மற்ற சமுதாயங்களுக்கெல்லாம் குடிநீர் சரியாக போகின்ற பொழுது, அந்த சமுதாயத்துக்கு கழிப்பிட வசதிகள் இருக்கின்ற பொழுது, அந்த சமுதாயத்திற்கான மயான பாதை சரியாக இருக்கின்ற பொழுது ஏன் இந்த மக்கள் வாழக்கூடிய பகுதிக்கு மட்டும் வர மாட்டேங்குது? அந்த மக்களுக்கு ஃபேவரபிளாக போட்டு கொடுக்கிற இந்த பகுதி மக்களுக்கு ஏன் அவர்கள் இன்னும் சாக்கடையிலே உலர வேண்டும்? இதைத்தான் நாங்கள் சுட்டிக்காட்டுவதற்காக காவல்துறை சரியாக இதை உளவுத்துறை கொஞ்சம் கூட குறைவில்லாமல் நான் பேசக்கூடியதெல்லாம் எடுத்துக்கொண்டு சென்று உங்களுடைய மேல் அதிகாரிகளுக்கு சொல்ல வேண்டும். எந்தெந்த ஊராட்சிகளில் இது போன்று பாகுபாடு இருக்கிறதோ அவர்கள் மீது நீங்களா சுயமாக வழக்கு பதிவு செய்யணும். இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு தருவி கிராமத்துக்கு சென்றாலும் சரி, கோபாலபுரம் சென்றாலும் சரி, சுத்தமல்லி சென்றாலும் சரி, அது இங்க இருக்கக்கூடிய சீவலைப்பெரியார் பொட்டல் கிராமம் வேண்டும் என்று அந்த ஊராட்சி மன்ற தலைவர் என்ன செய்கிறான்? அதை காலனி சீவலைப்பெரியாருடைய காலனி என்று மாற்றுகிறான். எப்படி அது மாற்ற முடியும்? காலனி என்ற வார்த்தையை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு சட்டம் போடுகிறது. ஆனால் இவன் அதை எப்படி செய்கிறான்? அப்படி என்று சொன்னால் எந்த அளவுக்கு இவருடைய உள்ளங்களிலே சாதி வெறியை உள்ளே வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் விட்டுவிடுவதற்காக நாங்கள் இயக்கம் நடத்தவில்லை. இவற்றையெல்லாம் வேறொரு பிடுங்கியதற்காக தான் புதிய தமிழக கட்சி உருவாகி இருக்கிறது, உருவாக்கப்பட்டிருக்கிறது, நடைபெறுகிறது என்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டது. எனவே காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் என்னிடத்திலே பிரச்சனை இருக்கிறது. வெறும் சண்டை மட்டும் பார்த்துக் கொண்டிருக்க கூடாது. அந்த மக்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறது வாருங்கள். வேண்டுமென்றால் உங்களுக்கு பார்ப்பதற்கு கஷ்டமாக இருந்தால் என்னோடு வாருங்கள். மாவட்ட ஆட்சியர் 2 வரணும், காவல்துறை எஸ்பி எங்க வரணும், டிசி வரணும். நான் போவோம். ஒரு நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் எல்லா பகுதிக்கும் கூட்டிட்டு போறேன். எந்த ஒரு பகுதியிலாவது இந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள், நகரமன்ற தலைவர்கள், மாநகரத்தினுடைய நிர்வாகிகள் இந்த மக்களுக்கு சட்டபூர்வமாக செய்ய வேண்டிய கடமை செய்திருக்கிறார்கள் சொல்லுங்க. ஏன் இந்த மக்களுக்கு பேருந்து வசதி எடுத்து செய்து கொடுக்க மறுக்கிறீங்க? ஏன் கழிப்பிடங்களை கட்டிவிட்டு இந்த மக்களுக்கு தண்ணீர் வசதி செய்து கொடுக்காம இருக்கிறீங்க? ஏன் கழிப்பிடத்தை திறக்காம இருக்கிறீங்க? ஏன் ஒவ்வொரு கிராமம் இருக்கக்கூடிய ஒரு 1000க்கு மேற்பட்ட நான் கடந்த 6 மாசத்துல இதுல மட்டும் ஒரு 400-500 கிராமங்களுக்கு சென்றிருக்கிறேன். பெரும்பாலான கிராம மக்களுக்கு அவர்கள் வாழக்கூடிய இடமே சொந்தமா இல்லை. கேட்டா அந்த முதலியாருடைய இடம், அந்த நிலத்து இந்த இடம், இந்த கோயில் இடம் அப்படித்தான் சொல்றாங்களே தவிர, கேட்டா தினமும் லட்சக்கணக்கான பேருக்கு வீட்டுமனை பட்டா இந்த அரசு கொடுப்பதாக சொல்லுகிறது. நீங்க வீட்டுமனை பட்டா நீங்க வாங்க, உள்ள வாங்க. இந்த மக்களுக்கு எல்லாம் ஏன் அதை கொடுக்காம வச்சிருக்கீங்க? நில உறவு உச்சவரம்பு சட்டத்தின் கீழ் ஏறக்கூடிய 50 வருடங்களுக்கு முன்பு எடுக்கப்பட்ட நிலத்தை இப்ப எப்படி வழக்கு போடுறதுக்கு நீங்க அனுமதிக்கிறீங்க? அதுக்கு ஒரு சட்ட திருத்தத்தை சட்டமன்றம் கொண்டு வரக்கூடாது. பாளையங்கோட்டையினுடைய பகுதியில அரியநாயகபுரம் பகுதிக்கு போனோம், கிருஷ்ணாபுரம் பகுதிக்கு போனா அங்க இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாம் யாரோ என்ன முதலியாரு ஏதோ களவாய் முதலியார் அவர் அவருடைய வாரிசு இல்லாம எத்தனையோ ஆண்டாகி போச்சு. ஆயிரக்கணக்கான நிலங்கள் ஒருத்தருக்கு எப்படி சொந்தமா இருக்க முடியுது ஒரு உச்சவரம்பு சட்டம் வந்த பிறகு? எனவே அந்த மக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதியே அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொல்றாங்க. இதே மாவட்ட ஆட்சியர் அல்லது தாசில்தார் நீங்கள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தடவை கூட்டம் நடத்துகிறீர்கள் இல்லையா? சரி, இந்த பகுதியில் இந்த மாவட்டத்தில் எத்தனை மக்கள் இந்த மக்கள் வாழ்கிறார்கள், எத்தனை பேருக்கு வீட்டுமனை பட்டா இருக்கிறது கணக்கு கொண்டு வா. தாசில்தார் கொண்டா, பிஏ கொண்டா, ஆர்ஐ கொண்டா. இல்லைன்னா என்ன காரணம் என்று கணக்கு எடுக்க முடியாதா? தொடர்ச்சியாக 2 வருடங்கள் 3 வருடங்கள் நீங்க மாவட்ட ஆட்சியர்களாக இருக்கிறீர்களே, தாசில்தார் இருக்கிறாங்க.
ஏன் இது எல்லாமே செய்து கொடுக்க கூடாது? இதை தவிர இந்த அரசு அதிகாரிகளுக்கு என்னதான் வேலை? அதே போலதான் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மக்களுடைய பிரதிநிதி அத்தனை பேரும் திருநெல்வேலி இந்த தென் மாவட்டங்கள் இங்கே மட்டும் தூத்துக்குடி போனா அங்க அப்படித்தாங்க. தென்காசி மாவட்டத்தில் அப்படித்தான். விருதுநகர் மாவட்டத்தில் திருச்சுழி பகுதி போனா இதுக்கு ஒரு மந்திரி தொகுதி, அதே போல அருப்புக்கோட்டை தொகுதி போனா அது ஒரு மந்திரி தொகுதி. அங்கதான் உச்சகட்டமா இருக்கு. ஏழை எளிய மக்களுடைய ஒரு ஆளுக்கு 2 ஏக்கர் 3 ஏக்கர் இருக்கிறோம். அதுல வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆடு மாடை கொண்டு வந்து பூமியில மேய விடுறாங்க. என்ன அநியாயம் இதெல்லாம்? இது எல்லாம் சொன்னா உங்களுடைய காதுக்கு இது வந்து சேராதா? அந்த அரசுடைய குழந்தைக்கு போகாதா? நான் எதுவுமே ஆதாரம் இல்லாம பேசக்கூடிய கிடையாது. நான் என்ன பேசுகிறேனோ அதுக்கு உண்டான ஆதாரத்தை வீடியோடு வைத்திருக்கிறேன். போனா உடனடியா காண்பிக்க தயாராக்கிறேன். பல இடங்கள்ல வந்து சுடுகாட்டு பாதையை மறைச்சிடறாங்க. 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் பாருங்க. ஏரமாள்புரம் அன்னைக்கு நைட்டு 12 மணி 1 மணிக்கு போறோம். ஒரு காலனியில இருந்து அவர்கள் வந்து ஒரு ஊர் பகுதிக்கு வந்து 5 கிலோமீட்டர் சொன்னதான் வர முடியும். அந்த காலனி நீங்க இருக்கட்டி கொடுக்குறீங்க. அதனால வந்து எல்லாரும் வந்து மேலோட்டமாக வந்து பார்த்துட்டு நாங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், அது வந்து இதை செஞ்சுட்டோம், பல திட்டங்களை அறிவிச்சு, தினமும் ஒரு திட்டத்தை அறிவிச்சு அதிகாரிகளை வச்சு ஒரு கூட்டம் போட்டு இந்த மக்களை திருப்திப்படுத்தலாம் என்று இந்த அரசு எண்ணக்கூடாது. அடிமட்டத்தில் மக்கள் மத்தியில எரிமலையாக இருக்கிறது என்பதை வந்து நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டேன். மக்களுக்கு வந்து எந்த விதமான அடிப்படை பிரச்சனைகளும் தீர்க்கப்பட, தண்ணி கொடுக்கறதுக்கு தண்ணி கொடுக்க தயாரா இல்ல, பொது கழிப்பிடம் கட்டி கொடுத்து அதுக்கு தண்ணி வசதி செய்து கொடுக்கறது இல்ல. ஆனா எல்லா கிராமங்களிலும் டாஸ்மாக் மட்டும் எப்படி வருது? அது மட்டும் எப்படி கொடுக்குறீங்க? அதுக்கு எதிர்த்து மக்கள் போராடுகிறார்கள். மக்கள் வந்து டாஸ்மாக் வேண்டான்னு போராடுறாங்க, அதை கொண்டு வந்து திணிக்கிறீங்க. அதே போல குடிநீர் கேட்கிறாங்க, குடிநீர் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. சாலை வசதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. பேருந்து வசதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ இந்த காவல்துறை ஒண்ணு கண்டுபிடிச்சிருச்சப்பா, இந்த மக்கள் வந்தா உடனடியா வழக்கு போடுவேன், எஃப்ஐஆர் போடுவேன். இனிமேல் வந்து ஒரு எஃப்ஐஆர் இல்ல, எல்லாருமே எஃப்ஐஆர் தயாராயிருக்கு. வேற வழி கிடையாது. அதனால வந்து எல்லாருமே வந்து இனிமேல் அப்படித்தான் ஆகும், வேற வழி கிடையாது. வெறும் காவல்துறை வந்து வந்தா உடனடியா வந்து அப்ப இதை நீயும் ஒடுக்குமுறைக்கு ஆளா கிடையாது. நீ எந்த ஊராட்சி மன்ற தலைவர் சாதி ரீதியாக நடந்து கொள்கிறானோ, எந்த பேராட்சி மன்ற தலைவர் சாதி ரீதியாக நடந்து கொள்கிறானோ, எந்த நகராட்சி மன்ற தலைவர் சாதி ரீதியாக நடந்து கொள்கிறானோ, எந்த சட்டமன்ற உறுப்பினர், எந்த நாடாளுமன்ற உறுப்பினர், எந்த அமைச்சர் சாதி ரீதியாக நடந்து கொள்கிறானோ, ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கக்கூடியவர்கள், ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கக்கூடியவர்கள், காவல்துறை காக்கி சட்டை போடக்கூடியவர்கள் நடுநிலையோடு இருப்பதற்காக தான் நீங்க வந்திருக்கிறீங்க. நீங்களும் அவர்களோடு சேர்ந்தால் உங்களுக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? அவர்கள் எந்த பார்வையோடு பார்ப்பது? அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ உடனடியா எஃப்ஐஆர் இந்த மக்களை போட்டு இப்ப வந்து சாதி ஒடுக்குமுறையை காட்டிலும் காவல்துறை ஒடுக்குமுறைகள் தான் மிக அதிகமா இருக்கு. காவல்துறையை வச்சுதான் இந்த சமுதாயத்தை ஒடுக்கலாம் என்று நினைக்கிறார்கள். நான் எச்சரிக்கை செய்ய விரும்புகிறேன். மீண்டும் தமிழ்நாட்டில் கடந்த காலங்களைப் போல நீங்க வந்து ஒரு அசாதாரணமான சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு முயற்சி செய்யாது. இந்த மக்களுடைய பிரச்சனைகள் வந்து அடிப்படை பிரச்சனைகள், சட்டபூர்வமாக செய்து கொடுக்க வேண்டிய பிரச்சனைகள், மத்திய மாநில அரசனுடைய பட்ஜெட்டில் இருந்து நிதி ஒதுக்கப்படுகிறது. அந்த நிதியை இந்த மக்களுக்கு செலவழிக்காமல் திட்டமிட்டு அபகரிக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், மேல்தட்டில் இருக்கக்கூடிய மேல்தட்டு என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய சில சாதிய சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், நாங்கள் உங்களுக்கு செய்ய மாட்டோம் என்று பகிரங்கமாக சொல்லுகிறார்கள். அவர்கள் மீது நீ வழக்கு போடணுமா இல்லையா? நீங்க போடுறது வந்து முதல்ல மாவட்ட ஆட்சியருக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன், புறநகர் மாவட்ட எஸ்பிக்கு வேண்டுகோள் வைக்கிறேன், டிஐஜிக்கு வைக்கிறேன், கமிஷனருக்கு வைக்கிறேன், எல்லாரும் வைக்கிறேன். எல்லாமே உடனடியாக நீங்க வந்து நாளிலிருந்து எல்லா கிராமங்களுக்கும் நீ ஆய்வு செய்து எந்தெந்த கிராமங்களில் வந்து எங்களுடைய மக்கள், தேவேந்திர மக்களும், ஆந்திராவர்களும், மருதகிரி மக்களும், இன்னும் சிறுபான்மை மக்களும் எங்கெல்லாம் சாதி ரீதியாக புறக்கணிக்கப்பட்டு அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதோ அதை வந்து உடனடியாக நீங்கள் ஆய்வு செய்து அவர்களுக்கான வாழ்வுரிமையை நீங்கள் நிலைநாட்டணும். இல்லை என்று சொன்னால் அடுத்த கட்டமாக நாங்கள் வந்து யாரெல்லாம் எந்த காரணத்திற்காக அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள், பேராட்சி மன்ற தலைவர்கள், அதே போல நகராட்சிகள், மாநகராட்சிகளை புறக்கணித்திருந்தால் அவர்கள் மீது உங்கள் காவல் நிலையத்திலே வந்து புகார் இருப்போம். அன்னைக்கு நீங்க வழக்கு பதிவு செய்து அப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டியிருப்பாங்க.
இதெல்லாம் நாங்க விட்டுட்டு போக முடியாது. வந்து அரசியல் நாங்க வந்து வெறும் சாதாரணமாக தேர்தல் நேரத்தில் ஓட்டு கேட்க வரக்கூடிய அரசியல் கட்சி கிடையாது. இந்த மக்களுடைய ஊரோடும் உடலோடும் அந்த உயிரோடும் பின்னி பிரிந்திருக்கக்கூடிய கட்சி தான் புதிய தமிழக கட்சி. அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு உண்மையா நாங்கள் பாடுபட விரும்புகிறோம். நான் கேட்கிறேன், இத்தனை அரசியல் கட்சிகள் இத்தனை கூட்டம் போடுகிறார்களே, இத்தனை ஆர்ப்பாட்டம் செய்கிறார்களே, தேர்தல் நேரத்தில் இன்னொருத்தரை வந்து அவர்கள் எல்லாம் பொதுவானவர்கள் போல முடிந்ததை காட்டி ஓட்டு வாங்கி செல்கிறார்களே, இன்னைக்கு நீங்க ஓட்டுக்கு உங்களுடைய கோரிக்கை கேட்க முடிகிறதா? யாராவது உங்க வெற்றி பெற்று சென்ற சட்டமன்ற உறுப்பினர்களோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது கவுன்சிலர்களோ ஊராட்சி மன்ற தலைவர்களோ உங்களிடத்தில் மீண்டும் வந்து செய்வதற்கு கூட்டத்தில் வந்திருக்கிறார்களா? ஆனால் இவருடைய மிக முக்கியமானது தமிழ்நாட்டில், அது குறிப்பாக தென் தமிழகத்தில் பல பிரச்சனைகள் உருவாவதற்கு காரணமாக இருக்கக்கூடியதே இந்த ஊராட்சி மன்ற தலைவர்களும் உள்ளாட்சி பிரதிநிதிகளும் சாரிய வன்மத்தோடு நடந்து கொள்வதுதான் மிக மிக முக்கியமான காரணம். அவர்கள் மீது இந்த கடந்த 5 வருஷத்துல எந்தெந்த ஊராட்சிகளில் இந்த மக்களுக்கான அடிப்படை வசதிகள் இந்த பகுதியில் ஆபீஸ தெரிஞ்சு போயிடும். ஒரு ஊராட்சியில 10 லட்சம் ரூபாய் செலவழிக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் இந்த பகுதியில் என்ன செஞ்சிருக்கு அந்த பகுதியில் செஞ்சு பார்த்தாலே தெரிஞ்சு இந்த பகுதிக்கு செய்யல, இந்த பகுதி மக்களுக்கு இவ்வளவு நிதி வருதல ஒட்டுமொத்த பார்த்தா ஒரு வீதிக்கு வரலையே, ஒரு ஊருக்கு வரலையே. 1000 பாப்புலேஷன் 1000 பாப்புலேஷனுக்கு 100 ரூபாய் கணக்கு பண்ணி 1 லட்சம் தானே வருது, 1000 ரூபாய் கணக்கு பண்ணி 10 லட்சம் தானே வருது. அப்ப இந்த பகுதி மக்களுக்கு அந்த 10 லட்சத்தில் பங்கு கொடுத்திருக்கும் இல்லையா? அதுக்குண்டான வளர்ச்சி பணிகளை மேற்கொண்டு இருக்குமா வேண்டுமா இல்லையா? இதை ஆய்வு செய்வதற்கு எதுக்கு பிடிஓக்கு என்ன கஷ்டம்? லேண்ட் ஆயிட்டு என்ன கஷ்டம்? மாவட்ட ஆட்சியருக்கு திங்கள் நீங்க ஆய்வு செய்யறது அதுக்கு என்ன எல்லாம் பார்ப்பது என்ன கஷ்டம் உங்களுக்கு? ஆனா எங்களுடைய கோரிக்கை வந்து இது நியாயமானது. வந்து இதுல எந்த விதமான அரசியலும் இல்லை, எந்த ஆட்சியோ அல்லது யாரையும் குறை சொல்வதற்காக இல்லை. ஆனால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இருப்பதை காட்டிலும் மிக அதிகமான குறைகளும் திட்டமிட்டு இந்த சமுதாயத்தை புறக்கணிக்கக்கூடிய போக்குகளும் கீழே அடிபட்டிருக்கு. இந்த மக்கள் கொந்தளிக்கக்கூடிய அந்த அளவுக்கு இந்த மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார். எந்த இடத்துல இந்த மக்கள் ஒரு சுதந்திரமாக அச்சத்தோடு, அதாவது சுதந்திரமா வாழக்கூடிய நிலைமையே இல்லை. அந்த அளவுக்கு அவர்கள் பயந்து வாழக்கூடிய திருநெல்வேலி வந்து 10வது தடவையில நான் செய்ய முடியாதுங்கிறாங்க அந்த ஊராட்சி தலைவர். ஓட்டு போட்டா என்னது? ஜனநாயகத்துல விருப்பப்பட்டவர்களுக்கு ஓட்டு போடுவாங்க. எல்லாரும் வெற்றி பெற முடியாது. ஒருவர் வெற்றி பெறுவார், ஒரு வெற்றி வாய்ப்பை இழப்பார். வெற்றி பெற்றவர் எல்லோருக்குமானவராக இருக்க வேண்டும் என்பதை ஓட்டு போட்டவர்களுக்கு தான் நான் ஓட்டு செய்ய மாட்டேன் என்று சொல்ல முடியாது. அதுவும் குறிப்பாக 1918 SC அட்ராசிட்டிஸ் ஆக்ட் படி இந்த மக்களை எந்த காரணத்தை கொண்டும் புறக்கணிக்க கூடாது. அதுதான் வந்து இருக்கக்கூடிய சரத்து. ஆனால் இந்த ஆர்ப்பாட்டம்ங்கிறது முழுக்க முழுக்க தென் தமிழகத்தில், திருநெல்வேலி மாவட்டத்தில், தூத்துக்குடி மாவட்டத்தில், விருதுநகர்ல, ராமநாதபுரம் மாவட்டத்தில், அதே போல தென்காசி மாவட்டம் உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலும் திட்டமிட்டு ஊராட்சி மன்ற தலைவர்கள், பேராட்சி, நகராட்சி, மாநகராட்சியினுடைய மன்ற தலைவர்களாலும் அவர்களுக்கு உடந்தையாக அதிகாரிகளும் நடந்து கொள்ளக்கூடியதை சுட்டிக்காட்டுவதற்கும் தமிழ்நாடு அரசுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. இது துவக்கம்தான். எங்களுடைய மாநாடு ஜனவரி 7ஆம் தேதி நடைபெறுகிறது. இது போல எல்லாமே சரியாக நினைக்கிறோம். இல்லைன்னா அதுக்கு பிறகு என்னுடைய போராட்ட வடிவங்கள் மாறும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி இன்றைய ஆர்ப்பாட்டங்களை கலந்து கொள்ளக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றார்ந்த நன்றியை கூறி, பல கிராமத்தை சார்ந்தவர்களும் பல கோரிக்கை மனுக்களை அளித்திருக்கிறது. எல்லா கிராமத்தினுடைய பெயரை சொல்ல முடியல. எல்லா கிராமத்தினுடைய பெயர்கள் அந்த பிரச்சனைகளை எல்லாம் அமைதியாக எல்லாம் குறிப்பிட்டு விரிவான மனுவை தயார் செய்து நாளை வந்து நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சியரிடத்துல மனு அளிக்க இருக்கிறோம். அதனால எந்த கிராமத்தையும் விடுபடாது. நான் வந்து உங்களிடத்துல கிராமத்தை வருகின்ற பொழுது நாங்கள் 2 பேர் வச்சு அதை குறிப்பிடுத்தோம். அதனுடைய அடிப்படை தான் நான் பேசிக்கிறேன். சில கிராமங்கள் வந்து நேரம் காரணமாக விடுபட்டிருக்கலாம். நம்ம கிராமத்தை சொல்லி நினைக்கக்கூடாது. எல்லா கிராமத்தினுடைய பிரச்சனைகளையும் நாங்கள் குறிப்பிட்டு நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சியரிடத்திலே மனு அளிப்போம். எனவே இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி கூறி, நான் ஏற்கனவே சொன்ன பாரு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துட்டு போனா மட்டும் பத்தாது. தேர்தல் நேரத்தில் நாம் எப்படி வீழ்த்தப்படுகிறோம்? 200 ரூபா, 300 ரூபா, 400 ரூபா கொடுத்து இந்த மக்களுடைய வாக்குகளை எளிதாக வாங்கிவிடுகின்ற காரணத்தினால்தான் இது போன்ற உரிமைகளை இழக்க வேண்டியிருக்கிறது. அதனால 2026
எல்லாவற்றுக்கும் சேர்ந்து ஒரு முடிவு கட்டக்கூடிய வகையில நம்முடைய முடிவு இருக்கணும், நடவடிக்கை இருக்கணும். அதை மட்டும் மனதிலே வைத்து அவர்கள் 200 ரூபாய் கொடுத்துட்டு 5 வருஷத்துக்கு உங்களை அடிமையா வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு அடிப்படை வசதி குடிநீர் கூட செஞ்சு கொடுக்குறது. ஆனால் இதையெல்லாம் மனதிலே வைத்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எல்லாரும் மாநாட்டுக்கு இன்னும் 1 மாசம் தான் இருக்குது. மாநாட்டுக்கு வர்றதுக்கு இப்ப இருந்த எல்லா கிராமங்களும் சொந்தமா வாகனம் பிடிங்க. வாகனம் பிடிச்சு கொடுக்கறதுக்கு நாங்க ஒன்றும் மலையை உடைக்கிறது இல்லை, எந்த குவாரியும் நடத்துறது இல்லை, எந்த ஆற்றிலையும் மணல் அள்ளுறது இல்லை, டாஸ்மார்க்கு கள்ளத்தனமா நாங்கள் விற்கிறது இல்லை. அதனால அவர் வாகனம் பிடிச்சிட்டு மாநாட்டுக்கு வாங்க. நன்றி, வணக்கம். எல்லாரும் ஏற வேண்டாம், ஒருத்தர் மட்டும் ஒரே அதனால வேண்டாங்க. அதுல வெல்லட்டும் 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 போராட்டம் வெல்லட்டும் போராட்டம் வெல்லட்டும் 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 புதிய தமிழகம் வெல்லட்டும் புதிய தமிழகம் வெல்லட்டும். வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே டாக்டர் ஐயா வாழ்கவே டாக்டர் ஐயா வாழ்கவே. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் புதிய தமிழகத்தின் ஆர்ப்பாட்டம் புதிய தமிழகத்தின் ஆர்ப்பாட்டம். போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் பொதுமக்களுக்கான போராட்டம் பொதுமக்களுக்கான பொதுமக்களுக்கான போராட்டம். தேவேந்திர குல வேளாளர் தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கான போராட்டம் மக்களுக்கான போராட்டம். குடிநீர் வசதி, மின் வசதி, குடிநீர் வசதி, மின் வசதி, சாலை வசதி, சாக்கடை வசதி, சாலை வசதி, சாக்கடை வசதி, அடிப்படை தேவைக்கு போராட்டம் அடிப்படை தேவைக்கு போராட்டம் அடிப்படை தேவைக்கு போராட்டம் அடிப்படை தேவைக்கு போராட்டம். வெல்லட்டும் 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 போராட்டம் வெல்லட்டும் போராட்டம் வெல்லட்டும். நன்றி நன்றி சொல்லி நன்றி சொல்லி மக்கள் வாழ்கிற பகுதிகளில் திட்டமிட்டு அடிப்படை தேவைகளை வசதிகளை செய்வதை மற்ற உள்ளாட்சி மற்றும் மாநகராட்சி தலைமை முறையில் கண்டித்து பேரூராட்சி ஊராட்சி நிர்வாகிகளை கண்டித்து நெல்லை மாவட்ட பொதுத்துறை கட்சி சார்பில் சமூக போராளி டாக்டர் ஐயா அவர்களுக்கு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட நிர்வாக தொண்டர்கள் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி.